நிறைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு கம்ப்ளைண்ட் ஓயாமல் வரும். அது ஏன் வருது, எதனால் வருதுங்கிற கொஞ்சம் தெளிவுபடுத்தி நான் சொல்கிறேன் பாருங்கள். சைட் ஸ்டாண்டு வந்து இந்த இருக்குல்ல, இது சைட் ஸ்டாண்டு வந்து இது என்ன செய்யணும்னா வண்டி வெயிட்டை மட்டும்தான் தாங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சைட் ஸ்டாண்டு போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. மேலே ஏறி உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஆட்டுறீங்க. அப்படி ஆட்டும்போது என்ன செய்யணும்னா ஸ்டாண்டு இந்த வத்திகளா இந்த மாதிரி சேர்க்காத காரணம் அந்த மாதிரி தான். இப்போ என் வண்டி இது, என் வண்டியில் பெரும்பாலும் யாரையும் நான் உட்கார விடுறதில்லை. இதுக்கு முன்னாடி நான் வாங்குறதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி சேக்காயிடுச்சு. சைட் ஸ்டாண்டு உட்காந்தோன்னா என்ன செய்யும்னா, அந்த உள்ள காடி இருக்கா அதுக்கு பாருங்கள், அந்த காடி இது என்ன செய்யணும், இந்த கேப்பு என்ன செய்யணும் அகன்றும். இந்த ஆறுதா இது அகன்றும். இது அகன்றோன்னா என்ன செய்யும்னாக்க ஸ்டாண்டை இருக்க அப்படியே மேலே இழுத்துக்கிட்டே வரும். இப்படி பின்னாடி இப்படி இழுத்துக்கிட்டே வரும். இந்த கைப்பக்கம் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். வந்துச்சுனாக்க ஸ்டாண்டு வந்து ரொம்ப படுக்கு. இன்னும் என்ன செய்யும்னா முன்பக்கம் தள்ளிக்கிட்டே போகும். இந்த இடம் இருக்கா இதாக இருக்கு பாருங்க, இந்த கை வைக்கிறோம்னா இந்த இடம் அந்த தேஞ்சிக்கிட்டே வரும். ஆமாம், அதனால் என்ன சைட் ஸ்டாண்டு வந்து வண்டி வெயிட்டை மட்டும்தான் தாங்க. அது ஸ்டாண்டு சைட் ஸ்டாண்டு போட்டு நீங்கள் யாரும் ஏறி உட்காராதீங்க. உட்காந்திங்கனாக்க ஸ்டாண்டு சீக்கிரம் மாத்திரா போடும். அப்படியே இது வரைக்கும் உட்காந்து ஸ்டாண்டு தேஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வெல்ட் அடிங்க. இந்த கை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வண்டியில் வெல்ட் அடிக்க வேணால் ஸ்டாண்டை கலட்டி இந்த இடத்துல கொஞ்சம் சரக்கு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அளவு தகுந்தாப்புல இந்த இப்படி நிற்கணும்னா இவ்வளோ கேப்பு இருந்துச்சுனாக்கா அதுக்கு தக்கன நீங்கள் ஆர்க்கு வெல்டு ஸ்டாண்டை கலட்டி வேடிங்க. கலட்டி வெல்டு பண்ணுங்கள். வெல்டு இந்த இடத்துல இந்த இருக்கா நல்லா காட்டணும். இந்த முனையில் இந்த இடத்துல ஸ்டாண்டில் வெல்டு அடிச்சிங்கனாக்க உங்கள் ஸ்டாண்டு இப்படி அந்த எவ்வளோ கேப்பு வேணுமோ அந்த கேப்பு அடிச்சிங்கனாக்க உங்கள் ஸ்டாண்டு வந்து ரொம்ப படுக்காது. சைட் ஸ்டாண்டு போட்டு கண்டிப்பாக வந்து வண்டியில் ஏறி உட்காராதீங்க. நீங்கள் உட்காரனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஆமாம், ஏன்னா சைட் ஸ்டாண்டுங்கிறது வண்டி வெயிட்டை மட்டும்தான் தாங்கும். ஆமாம், அதனால் வந்து ஏறி உட்காராமல் இருங்க. ஸ்டாண்டு செலவும் மிச்சமாகும். ஏன்னா ஸ்டாண்டு இப்போ ரேட்டு எல்லாமே கூடிடுச்சு பொருள் எல்லாமே. அதனால் முடிஞ்சளவு சைட் ஸ்டாண்டு போட்டு வண்டி மட்டும் உட்காருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா முடிஞ்சளவு சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா யாராவது முகம் தெரியாத ஏறி உட்காந்தாலும் பாதிப்பு பெரிய அளவில் வராது. சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுங்க.